இந்த மலரெல்லாம் காலையில் மலரும் மாலையில் வாடிவிடும். ஆமா. ஆனால் பருத்தி ஒன்றுதான் வெடித்து பஞ்சாகி நூலாகி உலக மக்களின் மானத்தை காக்கின்ற ஆடையாக மாறுவதால் அதை அத்துணை பேர் பார்த்ததற்கும் காணிக்கையாக தந்து. சூப்பர்கா. நடுவர் அவர்களே, ஒரு நல்ல தலைப்பு. குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கும் சமுதாய முன்னேற்றத்திற்கும் பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் ஆண்களா பெண்களா? அதேதான் கேள்வி. ஆமா. எதிரணியிலிருந்து 2 பேர் வந்து பேசினாங்க. ஆமா. 2 பேருமே ஆண்கள் தான் குடும்பத்தினுடைய அஸ்திவாரம், சமுதாயத்தினுடைய அஸ்திவாரம் சொன்னாங்க. நடுவர் அவர்களே, அதுல எந்த மாற்று கருத்தும் எங்களுக்கு கிடையாது. அப்போ ஒத்துக்கிறீங்க? ஒத்துக்கிறோம். குடும்பத்தினுடைய அஸ்திவாரம் ஆண்கள் தான் அப்படிங்கறத நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா சில வீடுகள்ல அந்த அஸ்திவாரம் 6 மணிக்கு மேல ஆடிட்டு வருதே, இந்த கொடுமையை நாங்க எங்க போய் சொல்றது? அதாவது இந்த பூங்காவனத்தம்மன் கோயில்ல தான் அதை சொல்லணும். ஆத்தாட்ட தான் சொல்லணும். இது எங்க போய் சொல்றது? அதுலயும் தினேஷ் வேற ஒரு பெரிய குற்றச்சாட்டு. இந்த பெண்கள் எல்லாம் குழுவில் பணம் வாங்குவதற்காக செல்போனில் எங்களுடைய போட்டோவை வைத்திருப்பார்கள். அப்புறம் யூனிஃபார்ம் போட்டுட்டு போய் பணத்தை வாங்குவாங்க. பணத்தை வசூல் பண்ணும்போது மட்டும் நைட்டி போட்டுட்டு ஒளிஞ்சு போயிருவாங்க சொன்னாரு. இத வன்மையா கண்டிக்கிற நடுவர் அவர்களே. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் அமெரிக்காவில் மிகப்பெரிய பேங்க் எல்லாம் திவாலாகி அதல பாதாளத்துக்கு போன போது இந்தியாவினுடைய பொருளாதாரம் உயர்ந்திருந்தது. அதற்கு என்ன காரணம் தெரியுமா? அது இந்த கொரோனா காலகட்டத்தில், கொரோனா காலம் அதுக்கு முன்னாடியுமே சரி அதல பாதாளத்துக்கெல்லாம் போன போது இந்தியாவினுடைய பொருளாதாரம் உயர்ந்திருந்தது. அதற்கு என்ன காரணம் சொன்னா, வீட்டிலே பெண்கள் சேர்த்து வைத்த சிறுவாட்டு காசுதான் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தியது என்று சொன்னால், சூப்பர்கா. அந்த பொண்ணுங்க நைட்டி போட்டு ஒளிஞ்சுக்கிறாங்களா? உனக்கு மேடை போட்டு கொடுத்தா நீ என்ன வேணாம் பேசுவியா? உங்க 2 பேருக்கு நேரம் சரியில்லை. இல்ல, நீங்க ஆண்கள் என்ன சாதிச்சீங்க, என்ன கொடை பிடிச்சீங்க, அத வந்து பேசுன்னு சொன்னா பெருவாரிய பெண்களை திட்டுன்னு திட்டிட்டு போயிருக்கிறீங்க. நடுவர் அவர்களே, நிதர்சனமான உண்மை அந்த மேடையில நான் கேட்கிறேன். கேளுங்க. இன்னைக்கு சாதாரணமா ஒரு ஆணுக்கு கூலி எவ்வளவு? ஒரு 700 ரூபாய். ஆமா. அதே பெண்களுக்கு கொடுக்குறாங்களா? அட நீங்க வேற, ஒரு நாளைக்கு 1200 ரூபாய். சரி, 1200 ஏதோ, என் கணக்குல 700 நான் சொல்றேன். சரி, சரியா? ஏன்னா ஸ்கிரிப்ட் அதுதாங்க. ஓ சரி, ஸ்கிரிப்ட மாத்த கூடாது. ஸ்கிரிப்ட் நீங்க மாத்த கூடாது. ஒன்னு சொன்னா ரசிக்கணும். சரிங்க. குறுக்க கேள்வி கேட்க கூடாது. கேட்கவே மாட்டேனே. 700 ரூபாய் தான். 700 ரூபாய். பெண்களுக்கு 350 ரூபாய். அப்படியாக்கா? அப்படிதான். ஆமா, அப்படியா? ஸ்கிரிப்ட்ல அப்படிதான் இருக்கு. ஸ்கிரிப்ட்ல அப்படிதான் எழுதி இருக்கிறேன். ஸ்கிரிப்ட்ல அப்படிதான் எழுதிட்டு வந்திருக்கிறேன். காலங்காலம் இதைத்தான் நான் சொல்லி நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, இந்த 350 ரூபாய் கூலிய வாங்குற பெண்கள் பத்திரமா வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து குதூகலமா குடும்பம் நடத்துவா. ஆமா. அதுல சிறுவாடு சேர்த்துவா. இதே 700 வாங்குற ஆண்கள் என்ன செய்வாங்க? அப்படியே கையில வாங்கின பையில போடல, காசு போன இடம் தெரியல, தந்தனா துந்தனா பாடிட்டு பச்சை போர்டு போட்டிருக்கிற கடையில கொண்டு போய் அத்தனையும் செலவு பண்ணிட்டு தள்ளாடிட்டு வந்து பிள்ளைய சுமக்கிற வயிற்றுல எட்டி உதைச்சு மறுபடியும் குடிக்கிறதுக்கு குடுறி காசுன்னு அந்த அம்மா சீரக டப்பா மிளகு டப்பால சேர்த்து வச்சிருப்பல்ல, அந்த சிறுவாட்டு காசை எடுத்துட்டு போய் வந்து கவனிச்சுக்கிறண்டி. இங்க எங்களுக்கு முதல் ரவுண்டே தாங்க முடியல. 2வது ரவுண்டு போட்டுட்டு வந்து, சரோஜா உனக்கு வசந்த மாளிகை கட்டட்டுமா, தாஜ்மஹால் கட்டட்டுமா? இடுப்புல வேட்டு இறங்கி கீழே கிடக்கு. அது ஏத்தி கட்டுறதுக்கு துப்பு கிடையாது. இவங்க எங்களுக்கு வசந்த மாளிகை கட்டுறாங்களாமா, தாஜ்மஹால் கட்டுறாங்களா? இத்தனையும் சொல்லிக்கிட்டு என்ன கேட்பாங்க தெரியுமா? சோத்த போட்டு வைங்கடி. கேக்குறீங்களா இல்லையா? சோத்த போட்டு வைடி. நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, வாழ்க்கையில இந்த ஆண்மகனை கட்டி ஒரு சுகம் இல்லைன்னு ஒரு பொண்ணு நினைச்சு சாப்பிடுற சாப்பாட்டுல கொஞ்சமா விஷத்தை கலந்து வச்சான்னு வைங்க. ஐயோ, செய்ய மாட்டோம். ஏன்னா குடிச்சிட்டு வந்திருக்கிற சாராய வாடையில அந்த விஷத்தோட வாடை தெரியாது. ஆனா எந்த நம்பிக்கையில அந்த பொண்ணுகிட்ட சாப்பாடு வேணும்னு கேட்கறாங்க தெரியுமா? ஒரு பெண்ணுக்கு 10 மாசம் உயிரை வயிற்றில் சுமந்து உருவாக்க தெரியுமே ஒழிய ஒரு பொழுதும் அழிக்க தெரியாது என்ற நம்பிக்கையில தாங்க இன்னைக்கும் இந்த உலகம் இயங்கிக் கொண்டு இருக்கிறதுனா, உனக்கு அந்த பெண்ணு அவ்வளவு கேவலமா? இரு,
முடியற வரைக்கும் இரு. இன்னும் முடியல கதை. இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்குது அக்கா, அதுக்குள்ள ஓடலான்னு பாக்குறேன். அப்புறம் இன்னொரு உருக்கமான செய்தி, ஆண்கள் எல்லாம் அப்படியே உருகிட்டாங்க. அதாவது மனைவிக்கு தெரியாம போய் எங்க அப்பனாத்தாக்கு நான் காசு கொடுக்கறேனே ஆமா அப்படின்னு ஒரு வருத்தம் கேட்டாரு. நான் கேட்கிறேன், மனைவிக்கு தெரியாம சிகரெட்டுக்கு மறைக்கிறீங்க, குடிக்கிறீங்களா இல்லையா? உனக்கு இல்ல, நான் பொதுவா கேட்கிறேன். நான் உன்னையும் சொல்ல, பிரபையும் சொல்ல, நான் பொதுவா கேட்கிறேன். பொதுவா இந்த சமுதாயத்துல நடக்கிறத கேட்கிறேன். நடுவர் அவர்களே, பீடி குடிக்கிறாங்க, சிகரெட் குடிக்கிறாங்க, மனைவிக்கு தெரியாம மறைக்கிறாங்க. அது தப்பு இல்லையா? தப்புதான். தண்ணி போடுறாங்க, மனைவிக்கு தெரியாம மறைக்கிறாங்க. தப்பு இல்லையா? எத்தனையோ தப்புக்களை செய்யறாங்க, ஆயிரக்கணக்கான தப்புக்களை செய்யறாங்க, தப்புதே, மறைக்கிறாங்கல்ல. ஆமா, அதெல்லாம் தப்பா தெரியல. அப்பனாத்தாளுக்கு தெரியாம கொண்டு காசு கொடுத்தது மட்டும் எப்படி தப்பு? தெரியாம கொடுங்க, என்ன இப்ப இதுல என்ன தப்பு? இத்தனையும் மறைக்கிற, இதையும் மறைச்சிட்டு போ. அப்ப நாங்க என்ன தலையண மந்திரம் போடுறோங்கிற? ஏக்கா, அதெல்லாம் கெட்ட பழக்கம். சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறதுலாம் கெட்ட பழக்கம், மறைக்கிறாங்க. அம்மா அப்பாவுக்கு காசு கொடுக்க, நடுவர்களே அம்மா அப்பா காசு கொடுக்க அவங்க சொல்ற வந்தது என்னன்னா, நாங்க தலையண மந்திரம் போடுறோம். ஆமா, நான் கேட்கிறேன், தலையணக்குள்ளதான் பஞ்சு இருக்குது, உங்க தலைக்குள்ள என்ன மசாலாவா இருக்கு? மசாலாவா இருக்குது. நாங்க சொன்ன ஏயா கேக்குறீங்க? ஏன் கேக்குற? எங்க அப்பனாத்தா குடுப்பேன்னு சொல்ற தைரியம் உங்களுக்கு இல்ல, அந்த வீரம் இல்ல. நீ எல்லாம் ஆம்பளைன்னு சொல்லிட்டு மேடையில வந்து பொம்பளையில குறை சொல்லிட்டு தெரியாம குடுக்குறேன் வேற. இதெல்லாம் ஒரு பேச்சுன்னு பேசிட்டு இருக்கேன். அந்த ஈரோடு நல்ல காலம், நீ தப்பிச்ச. வர்ற இரு. 10,000க்கு பட்டுப்பட வண்டி திரும்பிடுச்சு. இல்லைங்க, என் பேருக்கு தகுந்த மாதிரி நான் சாந்தமா பேசணும்னு தான். ஆமாக்கா, தெரியுதுக்கா, பார்த்தா சீண்டிட்டு போயிருக்கிறாங்க. ஒருத்தர் சீண்டுனாலே நான் தாங்க மாட்டேன், 2 பேர் வேற சீண்டிட்டு போயிருக்கிறாங்க. உங்க அணிக்கு தியாகம் பண்றக்கு அந்த பிள்ளை அங்க வந்து உட்கார்ந்து இருக்குது. உங்க அணியில வர வேண்டிய ஒரு ஆள் வரல. நல்ல காலம், அந்த புள்ள தியாகம் பண்ண அங்க வந்து இருக்குது. உடனே எங்க அணியில் வந்த பெண் என்ன பெரிய இது நான் கேட்கிறேன். அது இன்னைக்கு இங்க பேசு, நாளைக்கு இங்க தூக்கி போட்டீங்கன்னா அது இங்க பேசு. அதையெல்லாம் ஒரு பொருட்டா நீங்க எடுத்துக்க. ஏன்னா அது ஒரு பெண். பட்டுப்புடவை வாங்குகிறார்கள் அப்படின்னு 10,000க்கு. ஆமா நடுவர் அவர்களே, இன்னைக்கு இங்க இருக்கிற ஆண்களுக்கெல்லாம் நான் ஒரு டிப்ஸ் சொல்லிட்டு போறேன். இனிமேல் 10,000 இல்ல 15,000 போட்டு கொடுங்க, மனைவிக்கு பட்டுப்புடவை வாங்கி கொடுங்க. ஏன் தெரியுமா நடுவர் அவர்களே? அந்த பட்டுப்புடவையில் ஒரு சேமிப்பு இருக்கிறது. பட்டுப்புடவையில என்ன சேமிப்பு? ஆமா, பட்டுப்புடவை ஒரு 10 மேடை கட்டுறோம். ஆமா, 10 கல்யாணத்துக்கு கட்டுறோம். பழசா போகும்ல, பழசாகும், தூக்கி வீசுவோமா? சேச்சே, அதை 2ஆ கிழிப்போம், பிள்ளை பாவாடையா மாத்துவோம். 4ஆ கிழிப்போம், பிள்ளைக்கு தாவணியா மாத்துவோம். 16ஆ கிழிப்போம், பிள்ளைக்கு ஜாக்கெட்டா மாத்துவோம். 32ஆ கிழிப்போம், தலைக்கு வைக்கிற ரிப்பனா மாத்துவோம். எங்க பட்டு புடவைக்குள்ள ஒரு சேமிப்பு. வெரி குட். இந்த வீணா போன வேட்டிக்குள்ள என்ன இருக்குது? நல்லவேளை 2 வேட்டி கட்டிட்டு வரல. எனக்கு பேண்ட் போட்டு வந்துடுச்சு. எப்படி நான் சொல்லுவேன்னு நினைச்சிட்டு 2 பேண்ட போட்டுட்டு வந்துடுச்சு. நான் பொதுவா கேட்கற நடுவர் அவர்களே, எங்க பட்டு புடவைக்குள்ள ஒரு சேமிப்பு இருக்குது. இந்த வீணா போன வேட்டிக்குள்ள என்ன இருக்குது? என்ன? நாளைக்கு பழசா போச்சுன்னு வைங்க, அதை கிழிச்சு இட்லி சுடலாம். ஆமா, அது இன்னைக்கு ட்ரம்ப் வந்து அவசரமா ஒரு சட்டம் போட்டாரு. இன்னைக்கா? நீங்க நியூஸ் எல்லாம் பாக்குறதே இல்லையா? தயவு செய்து ஆண்களுடைய வேட்டி பழசா போச்சுன்னு அதை போட்டு இட்லி சுடாதீங்க. ஏன்னா இந்த மண்ணில டெங்கு காய்ச்சலும் டொங்கு காய்ச்சலும் கொரோனாவும் வந்ததுக்கு காரணம் இந்த வீணா போன வேட்டியை போட்டு இட்லி சுட்டதுனாலதான் சொல்லி ஒரு தடை சட்டம் போட்டிருக்கிறாங்கன்னா, இனி வந்து பட்டு புடவை பேசுவியா நான் கேட்கிறேன். அப்புறம் மாமியா மருமக சண்டையா? யாருக்கு? ஈரோடுக்கு மாமியா மருமக சண்டையா? நடுவர் அவர்களே, நீங்க மாமியா மருமக சண்டைன்னு சொன்னா நான் ஏத்துக்கவே மாட்டேன். அது சண்டையே கிடையாதுங்க. ஏங்க, சண்டை வீட்டுக்கு வீட்டு போடுறாங்களா இல்லையா? அது ஒரு அன்பின் விளையாட்டு. என்னது விளையாட்டா? அன்பின் விளையாட்டு, சண்டை போடுறது. ஆமா நடுவர்களே, இப்ப நான் உதாரணத்தோட சொன்னாதான் உங்களுக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும். சரி, இப்ப ஒண்ணும் வேண்டாம். இந்த ஆண்கள் எல்லாம் கிரிக்கெட் ஆடணும்னு ஆசை வந்ததுன்னு வைங்க, எங்க போவாங்க? மைதானத்துக்கு போவாங்க, மட்டை எடுப்பாங்க, அங்க போய் ஆடுவாங்க. இப்ப வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு ஆடணும்னு ஆசை வருமா வராதா? இப்ப நாங்க அந்த மாதிரி போய் மைதானத்துல ஆடுனா 4 பேர் என்ன பேசுவாங்க? அது என்ன குடும்ப பொம்பளை கொஞ்சம் கூட அடக்கொடுக்கும் இல்லாம போய் ஆடுறாங்களே 4 பேர் பேசுவாங்க. அதனால வீட்டுக்குள்ள இருக்கிற மாமியா அன்பா ஒரு பாத்திரத்தை எடுத்து மருமகளை குறிவாத்தடிப்பா, மருமக தோசை திருப்பியால பேட் அடிப்பா, அங்க இருக்கிற குழந்தையா கேட்ச் பிடிப்பா, மாமனார் அம்பையரா நிப்பாரு, ஹஸ்பண்ட் அவுட் ஆகி போயிருவாரு.
ஆனா அப்படியே போனாலும் அந்த ஆண்மகனை நாங்க ஒதுக்க மாட்டோம். ஆ. ஏன்னா அடுத்த ஆட்டத்துல எங்க கூட சேர்த்திருவோம். அடடா. அப்படி இல்லைன்னு வைங்க, அவர் வேற யாராச்சும் சேர்த்திருவாருன்னு எங்களுக்கு தெரியும். ஆக எங்க வீட்டு வாசப்படியில பாத்திரம் விழுந்தா போரு, எதிர் வீட்டு வாசப்படியில பாத்திரம் விழுந்தா 6. மாமனார் தலையில விளையாட்டையே வீட்டையே நாங்க விளையாட்டு களமா மாத்திக்கிட்டு இருக்கிறோம். இது என்ன மாமியா மருமக சண்டை? விளையாட்டு, அன்பின் விளையாட்டு. நீ மேடைக்கு மேடம் வந்து மாமியா மருமக சண்டை போடுறாங்க சொல்லுவீங்க. அதானே என்ன பேச்சு நான் கேட்கிறேன். நடுவர் அவர்களே, நான் ஒண்ணு கேட்கிறேன். நடுவர் அவர்களே, இவ்வளவு குற்றம் எங்களை சொன்னாங்கல்ல, எங்கேயோ பிறந்து வளர்ந்தோம்ங்க, எங்கேயோ பிறந்து வளர்ந்தோம். ஒரு நாள் திடீர்னு வந்து சொன்னாங்க, சங்க இலக்கியத்துல சொன்ன மாதிரி நியாயும் நியாயும் யாராகிறோ எந்தையும் முந்தையும் எம்முறை கேளீர்னு ஒட்டு உறவு இல்லை. ஒரு நாள் வந்து சொல்றாங்க, உன்னை பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு சொல்றாங்க. சொல்லும் போது மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்தாலும் ஒரு எதிர்பார்ப்பு. அந்த ஆணழகன், அந்த பேரழகன், அந்த பௌர்ணமி நிலா எப்படி இருக்கு, எப்படி இருக்கு, எப்ப வரு, எப்ப வரு, ஒரு ஏக்கம். அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு சாந்தாமணி காத்திருந்தார், பழகிடும் சுப்பிரமணியன் வரவை எண்ணி பாதையை அவள் பார்த்திருந்தாள், பாதையை அவள் பார்த்திருந்தாள். எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த சுப்பிரமணி தான் பொண்ணு பக்கம் வந்தவர். ஆமா, எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த நாள் வருது, கூட்டமா வர்றாங்க. இதுல எது என் மாப்பிள்ளைன்னு தெரியல. என் பக்கத்துல இருந்து அப்பத்தாட்ட கேட்ட, அப்பத்தா 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 இதுல எது என் மாப்பிள்ளைன்னு எங்க அப்பத்தா காமிச்சுது. அங்க வாரு ஒண்ணு பப்பரக்கான்னு உட்கார்ந்து இருக்குது பாரு, அதான் ஒன்ற மாப்பிள்ளை. நிமிந்து பார்க்க முடியல நடுவர்களே. ஏன் அச்சம் மேடம், நானும் பயர்ப்பு. ஆமா, ஏன் நானும் பெண் தானே இருக்கணும். நிமிர்ந்து பார்க்க முடியல. அப்படியே ஓர கண்ணால பாக்குற இதயத்துக்குள்ள ஒரு இடி விழுகுது. அது பௌர்ணமி நிலாவா இருக்குன்னு நினைச்சேன். 13 அமாவாசைய வடிகட்டின ஒரு கலரு. ஐயோ அப்பத்தா, இந்த கருவாயினை நான் கட்டிக்க மாட்டேன் அப்பத்தா. எங்க அப்பத்தா, ஏய் 4 எழுத்து படிச்சுட்டுமல்ல, அதனால நான் மாட்டேங்கிறேன். எங்க அப்பத்தே, உங்க அப்பா கௌரவமா பொழைச்சுக்கிறேன். சபையில அவனுக்குன்னு ஏதாச்சும் ஒரு தலகுனிவு ஏற்படுத்தின ஆற்றி தலைய அவளை என்ற ஜடை பிடிச்சு ஆட்டி விட்டுட்டான். பொண்ணு சம்மதிச்சாச்சு. நான் எங்க சம்மதிச்சேன்? எல்லாம் முடிஞ்சது. கல்யாணம் பண்ணி போனா நடுவரவர்கள் அங்க இதை விட பேரிடி காத்து இருக்குது. அன்னைக்கெல்லாங்க குடும்ப பரம்பரையை வச்சுதான் பொண்ணு கொடுப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி சொத்துக்கு சொத்து அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பரம்பரையை வச்சுதான் பொண்ணு கொடுப்பாங்க. எங்க பரம்பரை புளி அடிச்சு பொழைச்ச பரம்பரை. நாங்க என்ன நினைச்சோம், இதுக்கு துப்பாக்கி எடுத்துட்டு போய் காட்டுல வேட்டையாடி பொழைச்ச பரம்பரைன்னு நினைச்சோம். இது அங்க போனவருக்கு தெரிஞ்சது, இதுக்கு அங்கெல்லாம் போய் வேட்டையாடல, ரோட்டோரத்துல இருக்கிற புளிய மரத்துல எல்லாம் புளியங்காய் அடிச்சு பொழைச்ச பரம்பரைன்னு. ஐயோ அப்பத்தான் பொய் சொல்லிட்டாங்க. அப்பத்தா எங்க அப்பத்தா ஆஜராகி 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுன்னு சொன்னாங்க. அவங்க ஒரு பொய் தானே சொன்னாங்க. ஓ அனுசரிச்சு வாழு முடிக்கி விட்டா. இதை விட என்ன கொடுமை தெரியுமா, தூங்கும் போது 1.5 HP மோட்டரோட சத்தம், கொரட்ட சத்தம், தூங்க முடியல. ஐயோ அப்பத்தான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன், கொரட்டி விடுறாரு அப்பத்தான். எங்க அப்பத்தா, ஏய் உனக்கு அப்புறம் 2 பிள்ளைங்க இருக்குது, கட்டி கொடுக்கணும், லாபமோ நஷ்டமோ அனுசரிச்சு வாழு, இனி அவங்க தான் உன்ற தெய்வம், அந்த வீடு உனக்கு கோயில், போ விரட்டி விட்டுட்டா. நடுவர் அவர்களே, அன்னைக்கு கொரட்ட சத்தம் கேட்டா தூக்கம் வரலன்னு சொன்ன சாந்தாமணி இன்னைக்கு கொரட்ட சத்தம் கேட்கலனா தூக்கம் வரலங்கிற அளவுக்கு எங்களை நாங்கள் மாற்றிக்கொண்டு இருக்கிறோமே. இது தியாகம் இல்லையா நான் கேட்கிறேன். என்ன பெரிய தியாகம் பண்ணிட்டு நீங்க 3 முடிச்சு போடுறாங்க நடுவர் அவர்களே. 3 முடிச்சுல முதல் முடிச்சுல எங்க பெற்றோர்களை மறந்தாச்சு, 2வது முடிச்சுல எங்கள் உற்றார் உறவினரை மறந்தாச்சு, 3வது முடிச்சுல நடுவர் அவர்களே கல்யாணத்துக்கு முன்னாடி என் அப்பனுடைய குலதெய்வம் தான் என்னுடைய குலதெய்வம். கல்யாணம் பண்ண மறு நிமிஷமே என் கணவனுடைய குலதெய்வம் என்னுடைய குலதெய்வமாக மாறுகிறது என்று சொன்னால் இந்த மண்ணிலே குலதெய்வத்தை பெண்கள் விட்டு கொடுக்கிறோம். ஒட்டையோ சொட்டையோ நெட்டையோ குட்டையோ கல்லானாலும் கனவை சொல்றாங்கள, கைய பிடிச்சு கல்லானாலும் கனவை புல்லானாலும் புருஷன் நினைச்சிட்டு வாழுங்கிறாங்க. இன்னைக்கு அப்படிதான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கள்ள குடிச்சிட்டு வந்தாலும் கனவை, ஃபுல்லா வந்தாலும் புருஷ, கோட்டரை போட்டுட்டு வந்தாலும் கொண்டவ, பட்டைய போட்டுட்டு வந்தாலும் பர்த்தாவாக பதியாக நினைச்சிட்டு இந்த மண்ணிலே பெண்கள் வாழ்கிறார்களே. இது தியாகம் இல்லையோ? சும்மா வந்து அடிச்சு விட்டுட்டு போறீங்க. நடுவர் அவர்களே, இந்த உலகத்துல கடவுள் முதலாக இந்த ஆண்களை தான் படைச்சார். நாங்க மறுக்கல. விவிலியம் பேசுகிறது, பைபிள் சொல்லுகிறது எல்லாமே நமக்கு ஆண்கள் தான் முதல்ல படைக்கப்பட்டாங்கன்னு சொல்லுது. ஆண்கள் வந்தாங்க, ஒரு வாரம் தான் அவங்களால இந்த மண்ணில் தாக்கு பிடிக்க முடிஞ்சுது. திரும்ப கடவுள்கிட்ட போயிட்டாங்க. கடவுள் கேட்டாரு, எங்க வந்தீங்கன்னு கேட்டாங்க. இந்த பூமியில ஒன்றும் இல்லைன்னாங்க. திரும்ப கடவுள் 6 மலை கோயில் அத்தனையும் படைச்சாரு.
போங்கன்னு அனுப்பிச்சாரு. வந்தாங்க, 1 மாசம் தாக்கு பிடிச்சாங்க. இங்கனால அவங்க இருக்க முடியல. திரும்ப கடவுள்கிட்ட வந்தாரு. கடவுள் எங்க வந்தீங்க? இங்க ஒண்ணு இல்லைனாங்க. கடவுள் பார்த்தாரு, சாந்தாமணியை படைச்சாரு, எழிலரசியை படைச்சாரு, நித்யாவை படைச்சாரு, காயத்ரியை படைச்சாரு, என் இனப்பெண்கள் அத்தனை பேரையும் படைச்சாரு. போங்க பூமிக்குன்னு அனுப்பிச்சு வச்சாரு. வந்தாங்க. 25 வருஷம் ஆச்சு, ஒருத்தர் கடவுள் கிட்ட வரல. இப்ப கடவுள் கீழ இறங்கி வந்தாரு. ஏய், 1 வாரத்துல வந்தீங்க, 1 மாசத்துல வந்தீங்க, 25 வருஷம் ஆச்சு, ஒருவர் வரலையே. அப்ப கேட்டாங்க இவங்க, அங்க என்ன இருக்குது? ஒண்ணும் கிடையாது. வாழ்க்கையினுடைய சொர்க்கமே இந்த மண்ணில் தான் இருக்கிறதுன்னு சொன்னா, அதிலும் பெண்ணில் தான் இருக்கிறதுன்னு சொன்னா. பாரதி அதனாலதான் சொன்னா, எப்பொழுதெல்லாம் என்னுடைய அருகில் செல்லம்மா பாரதி இருக்கிறாளோ அப்பொழுதெல்லாம் நான் சொர்க்கத்தில் இருப்பதாகவே உணர்கிறேன்னு பாரதிக்கு தெரிஞ்சிருக்குது. இந்த பாவிகளுக்கு தெரியலையேன்னு தான் அந்த வருத்தத்தோட வந்து நின்றுட்டு இருக்கிறோம். பாரதி பாவி. சமைக்க தெரியவில்லை. என்னமோ நீங்களும் அதுக்கு ஜால்ரா போடுற மாதிரி, எல்லாம் நாங்க என்னமோ ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுற மாதிரி சமைக்க தெரியவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சீங்க. இல்ல அவங்க சொன்னதால அது ஆமா அப்படிதான் நடக்குது நாட்டுலன்னு சொன்னேன். நடுவர் அவர்களே, இங்க எடுத்து சொன்னீங்க. ஆனா ஒரு பெண்ணா இருந்து நீங்க பெண்கள் சமைக்கிறது இல்லைன்னு சொல்றதை நான் ஏத்துக்க மாட்டேன். இன்னைக்கு தம்பி சொன்ன மாதிரி நீங்க என்னை பெண்ணாகவோ ஆணாகவோ இன்னைக்கு பார்க்க கூடாது. ஆணும் பெண்ணுமாக அர்த்தநாரியாக இருந்து நீங்க தீர்ப்பு சொல்லணும். இல்ல நடுவர் அவர்களே, ஒரு 10 நிமிஷம் சாப்பிடறதுக்கு ஒவ்வொரு வேளையும் 3 மணி நேரம் அடுப்பு நெருப்புல நாங்க வேலை செய்யறோமா இல்லையா? சமைக்கிறோம். நீங்க ஒரு சாதாரண ஒரு மனிதனால உச்சி பொழுதுல 1 மணிக்கு நீங்க ரோட்ல நிக்க முடியுமா? முடியாது, நிக்க முடியாது. ஆனா தினந்தோறும் பெண்கள் 3 வேளையும் அடுப்பு நெருப்பிலே அக்னி தவம் செய்வதால் தான் உங்களுடைய வயிற்றுப்பாட்டுக்கே சோறு கிடைக்குது. சேர்ல உட்காருன சேர் முழுக்க உட்காந்துக்கிட்டு எங்க வீட்டுல அரிசி மூட்டையை நாங்க இப்படிதான் சாச்சு போட்டிருப்போம். என்ன கேவலப்படுத்துறாங்க, என்ன கேவலப்படுத்துறாங்கன்னு கேட்கறேன். நல்ல வாய்க்கு ருசியா வக்கனையை ஆக்கி போடுறது யாரு? நான் கேட்கறேன். இன்னொரு நிதர்சனத்தை கேட்கற நடுவர் அவர்களே, உங்களுக்கு ரோசம் வருது இல்ல? இப்ப இந்த நிகழ்ச்சி முடிச்சு நேரா வீட்டுக்கு போறீங்க, நாங்களும் வீட்டுக்கு போறோம். ஆமா, சொன்ன சம்பாதிக்கிறாங்க, மெட்ரிகுலேஷன்ல படிக்க வைக்கிற பெண்கள் தான் பண்றாங்க, நாங்க போய் கையை கட்டி நின்றுட்டு இருக்கிறோமேன்னு சொல்லி இந்த கை கட்டி உட்கார்ந்துருக்க சொன்னானல்ல. நான் கேட்கிற நடுவர் அவர்கள், இன்னைக்கு நாங்களும் சம்பாதிக்கிறோம், இந்த மேடைக்கு வந்திருக்கிறோம் இல்லையா? அந்த காசு கொண்டு எங்க கொடுப்போம் நாங்க? உங்களுடைய பொருளாதாரம் 10 ஈடு கட்டுறதுக்கு நாங்க வந்திருக்கிறோம். வெரி குட். எதுக்கு வந்திருக்கிறோம்? நாங்க அதானே குடுக்கற காசை கொண்டு வீட்டுல குடுக்கறதுக்கு தான் வந்திருக்கிறோம். இப்ப நான் கேட்கிறேன், இப்ப நாங்களும் வீட்டுக்கு போறோம், அவியல் வீட்டுக்கு போறாங்க. மணி 4 ஆயிரும். போனது இழுத்து போத்தி படுத்துக்குங்க. படிப்பீங்களா இல்லையா? ஆமா. உங்களுக்கு எப்ப தோணுது அப்பதான் நீங்க எந்திருப்பீங்க. வேதவள்ளி நன்றி எல்லாம் பேச அங்க போய் உட்கார்ந்துருக்கிறியா? நாம அப்படி முடியுமா நடுவர் அவர்களே? காலையில் 4 மணி ஆயிரும் நான் வீடு போறக்குள்ள. என் புள்ள காலேஜ் போகணும், என் பையன் காலேஜ் போகணும். போனதையும் நடுவர் அவர்களே, நான் அடுப்பு கட்டு போகணும். தாமரைன்னு ஒரு அம்மா பெண் கவிஞர் எழுதினார். 2 பேரும் வேலைக்கு போற வீட்டிலே ஒரு பெண் என்ன பாடுபடுறான்னு தாமரைன்னு ஒரு கவிஞர் எழுதினார். நிற்க நேரமில்லை, நினைத்து பார்க்க தெம்பில்லை, ஓட்டமே கால்களுக்கு செருப்பு, மறதியே நினைவுகளுக்கு மருந்து, காப்பிக்கு கத்தும் கணவன், சீருடை காணவில்லை என்று சீரும் வாரிசுகள், இடையிடையே மருந்து மாத்திரை கொடுக்க வேண்டிய மாமன் மாமிகள், அடுப்பில் கொதிக்கும் பருப்பு, அசந்தால் பொங்கும் பால். நடுவர் அவர்களே, என்னை பொறுத்த வரைக்கும் பாலும் புருஷனும் ஒண்ணு. பொங்கும் பொங்குன்னு பார்த்துக்கிட்டே இருப்போம், பொங்கவே பொங்காது. சனிய பொங்காதுன்னு திரும்புவோம், படக்குன்னு பொங்கிரு. நம்ம வீட்லயே அப்படிதானே பொங்குச்சு. பொங்குச்சல் உங்க வீட்டுல படக்குன்னு வாழ் பொங்குச்சு இல்ல? நான் கேட்கிற நடுவர் அவர்களே, காலையில 4 மணி ஆயிரு. போனதையும் நான் தூங்குவனா? காலேஜுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும். போனதையும் அடுப்புல பரபர பரபரன்னு வேலை செய்வேன். எல்லா வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா 3 பேருக்கு டிஃபனுக்கு பேக் பண்ணணும். ஆமா, இடையில மாமியா மாமனாருக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு போகணும். பரபரன்னு வேலை செய்யல. என் புள்ள ஓடி வருவா, அப்பதான் தோசை ஊத்தி இருப்பேன். என் புள்ள ஓடி வருவா, அம்மா சீப்பை காணும். தலையிலேயே சீப்பு இருக்கு, சனியனே தலையிலேயே சீப்பு இருக்குது, ஓடுறி. அப்படிங்கும் போது எங்க 7:30 தான் எந்திரிக்கு. 7:30 எந்திரிச்சு அது பாத்ரூமுக்கு போகு. போறதுக்குள்ள தண்ணி விளைய வைக்கணும், சோப்பு எடுத்து வைக்கணும், அத்தனையும் பேஸ்ட் ப்ரஷ் அத்தனையும் எடுத்து வச்சுட்டு, நடுவர் அவர்களே, இன்னைக்கு கம்ப்யூட்டர் யுகம், 21ஆம் நூற்றாண்டு, முதுகு வேற தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். காலையில பெரிய வைரமுத்துக்கு அடுத்த வாரிசு கவிதை பேசுவார். இவ்வளவு உலகாக முதுகு தேய்க்கும் செப்படி வித்தைய எங்கடிகத்தான் யோ என் ரூட்ல 10 எரும மாட்டை நான் தாயா தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு இருந்தேன்னு அதுக்கு பரபரன்னு பதில் சொல்லிக்கிட்டு ஓடி வரையில தோசை கருகி இருக்கு. அந்த கருகுன தோசை எனக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இன்னொரு தோசை ஊத்தில பையன் கத்துவாமா சாக்ஸ காணோன்னு
ஓடி போய் சாக்ஸ் எடுத்து கொடுத்து வரக்குள்ள இதுவும் கருகி தொலைகி இந்த கருமத்தையும் நம்மளே வச்சுக்கலான்னு எடுத்து வச்சுக்கிட்டு 3வது தோசை ஊத்தியில மாமியா ஆணு வாக்கு அது கொண்டு போய் ஒரு காப்பியை கொடுத்துட்டு வர்றதுக்குள்ள திருப்பி போட போகையில அம்மா டவல்பாரு 34 வருஷம் ஆச்சு நடுவர் அவர்களே, இன்னும் டவல் எடுத்துட்டு போய் பழக்கம் கிடையாது. பேசுறதுக்கு வந்து டவல் அம்மா டவல்னு அங்க போய் வர்றதுக்குள்ள இந்த தோசையும் கருகுமேனே நடுவர் அவர்களை இருந்த இடத்துலயே ஒரு கையில சட்டுவத்தையுமே இன்னொரு கையில டவலையும் வச்சுக்கிட்டு இங்கிருந்து நான் தூக்கி வீச அவர் சச்சின் டெண்டுல்கர் காட்ட கேட்ச் பிடிக்க என்னைக்கு இருக்கிற பரபரப்புல மறந்து போய் துண்டை போடுறதுக்கு பதிலா தோசை திருப்பிய போடுவேன்னு தெரியாம பரபரப்பா பெண்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறமே. நன்றி கெட்டவங்கள என்ன வந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. வெரி குட் வெரி குட். எவ்வளவு ஒரு அப்படியே டெய்லி காலையில வீட்டுல நடக்கிறத கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டியாக்கா. தினம் நடக்குது நடுவர் அவர்களே, தினம் நடக்குது. இத்தனையும் நாங்க அனுபவிச்சுக்கிட்டு தானே இந்த மேடைக்கு வந்துகிட்டு இருக்கிறோம். அப்புறம் என்ன பெண்களுடைய ஆசை, மெட்ரிகுலேஷன்ல பணத்தை கட்டுறோம், நாங்க தான் போய் தலை குனிஞ்சு நிக்கிறோம். எப்படி பேசல நீங்க? இன்னைக்கு நாங்களும் வேலைக்கு போறோம். வெரி குட். ஏன் அங்க போறதா? நீ பேசும்போதே நான் வந்திருக்கிறேன், நீ கவனிச்சு பேச வேண்டாம். நீ எல்லா மேடையிலும் பேசுற மாதிரி பேசலாமா இல்லையா நடுவர் அவர்களே? ஆக நீங்க ஒண்ணு வேண்டாங்க, இந்த ஆண்களுக்கு பெண்களுக்கு ஒரு வித்தியாசம் இந்த மேடையில் நான் காட்டுறேன். முடிஞ்ச அமைப்பாளர்கள் ஒரு ஃப்ரிட்ஜை கொண்டு வந்து வைங்க, கொண்டு வந்து வைங்க நடுவர் அவர்களே. அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு பெண்ணு கையில ஒரு கொடுங்க, கொஞ்ச நேரம் அந்த பெண்ணு கிட்ட கொடுங்க. ஆமா, அதுல எத்தனை வச்சிருப்பா? ஊட்டி உருளைக்கிழங்கு வைப்பா, குன்னூர் கோஸ் வைப்பா, சேலத்து மாம்பழம் இருக்கு, திருப்பூர் தக்காளி இருக்கு, ஊத்துக்குளி நெய் இருக்கு, நாமக்கல் முட்டை இருக்கு. எல்லா ஊர்களையும் சமத்துவமா அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு பெண்ணு வைப்பா. அது கையில 1 மணி நேரம் கொடுங்க. ஒரே ஒரு ஊர் தான் இருக்கு. என்ன ஊரு? பாண்டிச்சேரி மட்டும்தான் இருக்கு. இது பத்தாது? எவ்வளவுங்க கஷ்டப்பட்டு இருக்கிறோம், எவ்வளவு தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அதனாலதான் நடுவர் அவர்களே வெளிநாட்டுல இருந்து கிளின்டன் கிளாரி நம்முடைய நாட்டுக்கு வந்தாங்க. நம்ம நாட்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வெளிநாட்டுக்கு போறக்கு அவங்க விமான மேரையில ஓடி போய் எல்லாரும் கேட்டாங்க, எங்க நாட்டுக்கு வந்தீங்க, தஞ்சையை பார்த்தீங்க, கங்கையை பார்த்தீங்க, தாஜ்மஹாலை பார்த்தீங்க, எது பிடித்ததுன்னு கேட்கும்போது தஞ்சையும் பிடிக்கல, கங்கையும் பிடிக்கல, தாஜ்மஹாலும் பிடிக்கல. அப்புறம் என்னதான் பிடிச்சது? நாங்க உங்கள் நாட்டில் உள்ள குடும்பங்கள் எங்களுக்கு பிடிச்சிருக்குது. நாங்க நிருபர்கள் கேட்டாங்க, ஏன் உங்கள் நாட்டில் குடும்பங்கள் இல்லையான்? எங்கள் நாட்டில் குடும்பங்கள் இருக்கின்றது, குடும்பங்களாக அல்ல. இந்திய தேசத்தில் குடும்பங்கள் இருக்கின்றது, குடும்பங்களாக அல்ல, கோயில்களாக இருக்கிற காட்சி எங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா குடும்பத்தை கோயில் ஆக்குவது பெண்கள். சூப்பர்க்கா. இவ்வளவு பேசினானே இந்த பாரதி, இரும்பை காட்சி உருக்கிடுவீரேனா நடுவர்கள். அவனுக்கு பால் காட்சி தெரியல. ஆமா, அவனுக்கு பால் காட்சி தெரியல. பாண்டிச்சேரியில் இருந்தா செல்லம்மா பாரதி ஊருக்கு போயிட்டா. ஆனா விறகு வச்சு பால் காய்ச்சோன்னு அந்த மனுஷனுக்கு தெரியல. கவிதையில கிழிச்சா, பேப்பரை கிழிச்சு பாலை காய்ச்சினா வீடே புகை. பாரதிதாசன் வந்தாரு, பாரதி என்ன பண்றீங்க? பால் காய்ச்சறேன். விடுங்க நான் காய்ச்சறேன். அந்த மனுஷனுக்கும் பால் காய்ச்ச தெரியல, போயிட்டாரு. போயிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தா எந்த இடத்துல பாரதி பால் காய்ச்சினானோ அதே இடத்துல அப்படியே தலைக்கு கை வச்சு படுத்துக்கிட்டு இருக்கிறா. அவன் காய்ச்சிய பால் பாத்திரத்துக்கு கீழே ஒரு சீட்டு எழுதி வச்சா, பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்கவென்று கூத்திடுவோமடான்னு எழுதி வச்சான்னா நீங்க அந்த பெண்களை அச்சாணியா நினைக்காட்டி பரவாயில்ல. இப்படி மேடை போட்டு கேவலப்படுத்தாதீங்கன்னு நாங்க சொல்றதுக்கு வந்து. பாரதிக்கு பால் காய்ச்ச தெரியல. இன்னொன்னு கேக்குற நடுவர், பாரதிக்கு பால் காய்ச்ச தெரியல, பால் காய்ச்ச தெரியல. நம்ம மாமாவுக்கு ஏதாவது கத்து குத்துக்கிறியா? கம்முன்னு இருங்க நடுவர்களே, அது சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். 6 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு அவருக்கு சண்டை. இப்பவுமா சண்டை போடுற? சண்டை பெரிய சண்டை ஆயிடுது. சரி, மேடையில் பேசுற மாதிரியே பேசுறேன். கிளம்புங்க அம்மா வீட்டுக்குன்னாரு. பட்டிமன்றம் இல்லையா, 10 நாளைக்கான துணி எடுத்து வச்சுட்டு எங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டேன். நிம்மதியா போயிட்டேன். அம்மா அப்பா இல்ல, அதனால அக்காவை தான் அம்மா எனக்கு போ. சரி, அக்கா வீட்டுக்கு போயிட்டேன். போய் 2 நாள் தான் நடுவர் அவர்களே போன் வருது. நான் ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னேன், நீ வாட்டி கிளம்பி போயிட்டேன். ஏன் என்னோன அது கடையில சாப்பிட்டனா அது வாயிலையும் ஒட்டலையா வயிற்றுலையும் ஒட்டலையா போயிட்டே இருக்குது. எப்ப வருவேன்? 10 நாள் இல்லாம வரமாட்டேன். அத்தா நான் வாபஸ் வாங்குறேன், நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், கொஞ்சம் கிளம்பி வான்னாரு. எப்படி கிளம்பி வந்தாலும் மத்தியானம் ஆகுங்க. காலையில சோத்துக்கு கடையில் தின்னுங்கோனேன். நான் உனக்கு கடையில் தின்னா செத்து போயிடுவேன், கிளம்பி வாசாயினாரு. சரி மத்தியானம் நான் ஒன்று பண்ணுங்க, மாவாட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிருக்கிறேன், எடுத்து இட்லி ஊற்றுங்க, இட்லி பொடியை அரைச்சி வச்சிருக்கிறேன், போட்டு சாப்பிடுங்கன்னு தான் சொன்னேன். சரி, எனக்கு இட்லி ஊற்ற தெரியாதே,
34 வருஷம் குப்பை கொட்டி இருக்கிறோம். எனக்கு இட்லி ஊத்த தெரியாதே. நான் சொன்னேன், நான் சொல்றேன், செய்யுங்க. போனை கட் பண்ணாத, காதுல வச்சுக்கோ, சொல்லு. மாவு எடுங்க, எடுத்துட்டேன். இட்லி சட்டி எடுங்க, எடுத்துட்டேன். தண்ணி ஊத்துங்க, ஊத்திட்டேன். மாவை நல்லா கலக்குங்க, கலக்கிட்டேன். மாவை ஊத்துங்க, ஊத்திட்டு ஒழுகுது. என்ன ஒழுகுதுன்னு? மாவு ஒழுகுது. இட்லி துணி போட்டீங்களான? நீ சொல்லவே இல்லை. போடைய இட்லி துணிய போட்டுட்டேன். மாவை ஊத்துங்க, குப்புன்னு மூடி வைங்க. 10 நிமிஷம் கழிச்சு குபுக்கு குபுக்கு குபுக்குன்னு ஆவி வரும். வெந்துடுச்சுன்னு அர்த்தம். எடுத்து போட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ண நடுவர் அவர்களே. சரி, 10 நிமிஷம் கழிச்சு போன் வருது. ஆவியே வரல. ஐயோ நல்லா பாருங்க, ஆவி வருன்னு. அந்த ஆவி வர்றக்குள்ள என்ற ஆவி போயிருமாட்டிருக்குது. ஆத்தா ஆவி வரலேன்னு அடுப்ப பத்த வச்சிங்களானே? நீ சொல்லவே இல்லை. அடுப்பைய பத்த எல்லாம் கட்டிட்டு குடும்பத்தை நாங்க இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறோம். இதுல நாங்க சந்தேகப்படுறோமா? நடுவர் அவர்களே, சந்தேகத்துக்கும் தீர்வு நாங்க தாங்க. குடும்பத்துல சந்தேகத்துக்கும் தீர்வு நாங்க தான். நம்ம ஆசை நிறைவேறுமா? கடல் அலையை போல மறைந்து போக நேருமா? நம் ஆசை நிறைவேறுமா? கடல் அலையை போல மறைந்து போக நேருமா? அன்பே சந்தேகம் கொள்ளலாகுமா? கொடி அசைந்தாட பந்தல் இன்று போகுமா? என் அன்பே சந்தேகம் கொள்ளலாகுமா? கொடி அசைந்தாட பந்தல் இன்று போகுமா? புரிஞ்சுட்டா நடுவர் அவர்களே, இப்படி என்ன சிவா சிரிக்கிறா? அக்கா நீ எப்பக்கா பாடி பழகுனேன்னு. சிவா, நான் பி சுசிலா மாதிரி தான். கல்யாணமான புதியதுல என் வீட்டுக்காரரை பார்த்து, ஏன் நான் பாடுறது இல்லை தெரியுமா? என் வீட்டுக்காரரை பார்த்து நான் நல்லா பாடுவேன்னு. அந்த மனுஷன் ஒரு வார்த்தை சொன்னாரு, நான் நல்லா ஓடுவேன்னாரு. 34 வருஷமா பாதுகாத்துட்டு இருக்கிறேன் என் வாழ்க்கைய. இன்னைக்கு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். என்னம்மா பாடிட்டு போயிருக்கா, அதனால நான் பாடிட்டேன். வெரி குட். இல்ல யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களை, ஒன்ன சொல்லி நான் முடிச்சிடுறேன். இந்த ஆண்களுக்கும் இந்த பெண்களுக்கும் ஒரே வித்தியாசத்தை சொல்லிடுறேன். வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு குடும்பத்தை பற்றி நினப்பு இருக்கு. புள்ள பொண்டாட்டி அப்பன் ஆத்தா, அந்த நினப்பே வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு இருக்கு. வீட்டை விட்டு வெளியில் போனால் அத்தனையும் மறந்துடுவாங்க. ஆனால் நடுவர் அவர்களே, இந்த ஜான்சி ராணி படத்தை பார்த்துருப்போம். ஜான்சி ராணி படத்தை எல்லாருமே பார்த்துருப்பா. அந்த அம்மா எங்கே போனாலும் முதுகில் குழந்தைய கட்டிட்டு இருக்கிற மாதிரியே அந்த படம் இருக்கு. என்ன காரணம் தெரியுமா நடுவர் அவர்களே? பெண்கள் ஜான்சி ராணி மாதிரி வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு உறவுகளை தெரியும். வீட்டை விட்டு வெளியில போனா நீங்க உறவுகளை மறந்துடுவீங்க. ஆனால் ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியில் வந்தாலும் தன்னுடைய குடும்பத்தை முதுகில் சுமந்து கொண்டுதான் வருவாள் என்று சொன்னால், அந்த பெண்ணால் தான் மகிழ்ச்சி வருகிறது, அந்த பெண்ணால் தான் சமுதாயம் முன்னேறுகிறது என்று சொன்னால், தயவு செய்து நடுவர் அவர்களே, நீங்க நீதிபதியாக இருங்க. நீதி பாதியாக இருக்க மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையிலே வியந்து கேட்ட அத்துணை பேரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாக்கி சிந்திக்க வைத்ததற்காக சாந்தாமணி அக்காவுக்கு நல்ல பலமாக ஒரு கைத்தட்டு கொடுத்து பாராட்டலாம். இப்ப அந்த அம்மா யோசிக்குது, நல்ல காலம் நமக்கு முன்னாடி பேசிடுச்சு அக்கா. இந்த 2 பேர் வாங்கினதை பார்த்தே அந்த அம்மா பயந்து போய் தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. ஆனால் ஒரு மேடையை எப்படி கையாள்வது என்கிற பேச்சுத்துறையினுடைய நுட்பத்தை மிக அழகாக கையாளக்கூடிய என் அன்பு சகோதரி சாந்தாமணி அக்காவிற்கு என்னுடைய பாராட்டுகளோடு உங்கள் கைத்தட்டுகளையும் சேர்த்து அவர்களுக்கு நாம் வாழ்த்துக்களாக சொல்லுவோம். ஒரு பெண் இல்லைன்னா இப்போ உங்களுக்கு உங்க ஆண்களுக்கே ஒரு பெரிய சந்தேகம் வந்துருச்சு. சே, அவள் தான் தீர்ப்பு சொல்லிட்டார். அக்கா பேசினோடனே மஞ்சள் சட்டக்கார் சரண்டர் ஆயிட்டார். பெண் இல்லைன்னா வீடு எல்லாம் உலகம் இல்லைன்ட்டார். இதுதான் அக்காவினுடைய மந்திரம். அதில் பெண் அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயங்க.
அதுவும் இந்த 3 பேரையும் பற்றி சொன்னாங்க. 6 மணிக்கு மேலே இன்னும் அஸ்தி வர நீ எல்லாம் ஆடாமல் இருப்பியா? வேற மாதிரி இல்லையா இருக்கிற? கொண்டு போய் பச்சை போடுக்கெல்லாம் கொடுத்துட்ற. இந்த 3 பேர் சேர்ந்தாலே ஆண்கள் என்ன பண்ணுவாங்க? மகிழ்ச்சியாக இருப்பாங்க. பச்சை போடுக்கு போய் நல்ல ஃபுல்லு 3 பேரும் ஒரு வாடகை கார் ஏறினானுவ. நல்லா இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் நீ. நல்ல ஃபுல்லு 3 பேரும் ஒரு வாடகை காரை பிடிச்சானுவன். இந்த கார் ஓட்டுறவன் பார்த்தான் 3 பேருமே ஸ்டெடியாக இல்லை. காரை ஸ்டார்ட் பண்ணி ஆஃப் பண்ணிட்டான். நவுத்த கூட இல்லை. காரை ஸ்டார்ட் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு, சார் நீங்கள் சொன்ன இடம் வந்துருச்சு இறங்குங்கன்னா. ஒருத்தன் 3 பேரில் ஒருத்தன் பாக்கெட்லேருந்து காசு எடுத்து கொடுத்தான். எவ்வளோன்னா அவன் ஒரு தொகையை சொன்னான். கையில் எடுத்து கொடுத்துட்டு இறங்கினான். 2வது ஒருத்தன் இறங்கினான்ல, தேங்க்ஸ் நண்பா அப்படின்னா. ஸ்டார்ட் பண்ணி ஆஃப் பண்ணிட்டான். வண்டியே மூவ் ஆகல. அவனுக்கு சந்தோஷம். நின்ன இடத்துல காசு சம்பாரிச்சிருக்கிறேன்யா. 3வது ஒருத்தன் பலார்னு ஒரு அறை விட்டான். யார? டிரைவரை. டிரைவருக்கு பயம். ஐயோ இவன் போதை ஃபுல்லாக இல்லை போல இருக்குது, கொஞ்சம் தெளிவாக இருக்கிறான் போல இருக்குது, கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு பலார்னு ஒரு அறை விட்டு சொன்னான். என்னடா வண்டி ஓட்டுற? இவ்வளோ வேகமாக ஓட்டினா உன் குடும்பத்தை யாரா பார்க்கறது? கொஞ்சம் ஸ்லோவாக எல்லாம் ஓட்டிட்டு போனோம். இனிமே அப்படி ஓட்டாத. இதெல்லாம் விளங்குமான்னு கேட்டுட்டு போய் உட்காந்துருக்குறாங்க அக்கா. ஆனால் இதற்கும் அடுத்து ஒருவர் பேச வருகிறார் என்று சொன்னால், அந்த தைரியமும் தெம்பும் நிறைந்த எங்கள் தைரிய லட்சுமி பேராசிரியர் பெருமாட்டி வேத நாயகி, உங்கள் பலத்த கைத்தட்டலுக்கு மத்தியிலே ஆண்களே என்று பேசுவதற்காக ஒரு பெண். மணி இன்னும் 10:30 மணி ஆகல. ஆயிடுச்சா? 10:30க்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? கொஞ்சம் கொஞ்சமா இறங்கும். பனி இறங்குது இல்ல, அது மாதிரி. இது சாமியா? அது ரெண்டும் ஒண்ணுதான். ஸ்போட்ட சர்பத்து. அருமையான நடுவர் பெருந்தகை, எங்க பெருந்தகை அவர்கள் பாத்தீங்களா, வெள்ளை உடையில் அப்படியே மகாலட்சுமி மாதிரி. இல்ல, எவ்வளவு அற்புதம். சரஸ்வதி மகாலட்சுமி மாதிரி சரஸ்வதி தேவியாக அமர்ந்து கொண்டிருக்கிற எங்கள் அற்புதமான நடுவர். ஏன்னா இந்த அம்மா தான் காசும் கொடுக்கணும், இந்த அம்மா தான் தமிழும் பேசணும். இல்லம்மா, இன்னைக்கு அந்த பொறுப்பு நமக்கு இல்ல. ரைட், விடுங்க. உட்கார்ந்து இருக்குது பாரு மகாலட்சுமி. ரைட், இருக்கட்டும். நடுவர் அவர்களே, இப்ப என்ன பிரச்சனை அவங்க 3 பேருக்கும்? ஏமா, எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குதுமா. நிறைய பிரச்சனை. அவங்க 3 பேருக்கு என்ன பிரச்சனை? அவங்க ஆமா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? ஆண்கள் தான் பிரச்சனை. ஆண்கள் அணியில ஒரு பெண் போய் உட்கார்ந்துருக்கே, நீயும் பிரச்சனை. நான் பிரச்சனையே கிடையாது. உண்மையை பேசுறதுக்காக தான் நான் இந்த பக்கமே வந்து உட்கார்ந்துருக்கேன். நல்லா கேட்டுக்கோங்க. மேடம் வந்தாங்க, சாந்தாமணி மேடம் வந்தாங்க. என்ன பேச்சு பேசுனாங்க? நல்லா பேசுனாங்களா? நல்லா பேசுனாங்களாங்க? ஆமா, சூப்பரா பேசுனாங்க. ஊரு விட்டு ஊரு வந்தே இப்படி பேசுறாங்களே, வீட்டுக்குள்ள எப்படி பேசுவாங்க? அதையும் தாங்கிக்கிட்டு ஒரு ஆம்பளை அமைதியா இருக்கான்னா அவர் தான் தியாகி. நடுவர் அவர்கள் அருமாமா, அவர் தான் தியாகி. வந்து சொன்னாங்க 6 மணி ஆனா அஸ்திவாரம் ஆடிட்டோன்னு. நான் கேட்கிறேன், ஆம்பளைங்க குடிக்கிறாங்கன்னு சொல்றீங்களே, கோட்டை 2ஆ பிரிச்சா அவன் ஆம்பளை, குடும்பத்தை 2ஆ பிரிச்சா அது பொம்பளை. ஏமா, இந்த பஞ்சு நல்லா இருக்கேம்மா. ஆமா, அவங்க என்ன சொல்றாங்க? குடிக்கிறவன்லாம் கெட்டவனாங்க. குடிக்கிறவன்லாம் கெட்டவனா? குடிக்கிறவன்லாம் கெட்டவன் கிடையாதுங்க. அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்கிறவன் தான் கொட்டவன். நான் கேட்கிறேன், அந்த அம்மா வந்து குடிக்கிறான்னு சொல்றாங்களே, சரிங்க ஆம்பளைங்க. இப்ப நான் ஆம்பளையா பேசுறேன். ஏமா, என்னம்மா சொல்ற? ஆமா, ஆம்பளைக்காக பேசுறேன். ரைட், அப்படி சொல்லு. நாம எல்லாம் குடிக்கிறோம். ஒரு கோட்டர் 200 ரூபா ஒரு நாளைக்கு, அப்படித்தானங்க? ஐயா, எங்க மஞ்சள் சட்டை, ஆரஞ்சு சட்டை 200 ரூபா. நல்லா கேட்டுக்கோங்க பெண்கள், யாரு நீங்க கூட உட்பட, நீங்க 4 பேரும் குடிக்கிறது கிடையாது. ஏமா, அது ஒரு குத்தமாமா? அப்படித்தானங்க? ஆண்கள் குடிக்கிறாங்க, பெண்கள் குடிக்கிறது கிடையாது. குடிச்சு குடும்பத்தை சீரழிக்கிறது ஆண்கள். அதானே அவங்க பிரச்சனை. நான் கேட்கிறேன், ஒரு நாளைக்கு ஒரு ஆம்பளை 200 ரூபா கொடுத்து கோட்டர் அடிச்சான்னா ஒரு வருஷத்துக்கு 73,000 ரூபாய் குடிச்சிருக்கான். 5 வருஷத்துக்கு 3,65,000 ரூபாய்க்கு குடிச்சிருக்கான். நான் சொல்ற கணக்கு தப்புன்னா கேல்சியில உட்காந்து இப்ப போட்டுங்க. ஓ, இப்ப நீ எப்படி கால்குலேட்டர்ல போட்டு பார்த்து தான் வந்திருப்ப? நான் கணக்கு வாத்தியார்ல. அப்படிதான் இருப்ப. அப்படித்தானே? 3,65,000 ரூபாய் நாங்க அழிச்சிருக்கோம். நாங்க என்ன யாரு? ஆண்கள். நீங்க தான் குடிக்கலையே, உங்ககிட்ட 3,65,000 ரூபாய் இருக்கா? கேளுங்க. ஏமா, உன்னையே ஆண்கள் அணியில போட்டாங்கன்னு இப்பதாம்மா தெரியுது. நீ ரொம்ப ஒரு பெரிய நல்ல சிறந்த அமைப்பாளருமா. கேளுங்க, நல்லா கேளுங்க.
அந்த அம்மா வந்து சொல்லுது, நாங்கள் எந்த உயிரையும் நாங்கள் அழிக்க மாட்டோம். குவார்டர் பிரியாணிக்காக கட்டின கடவுளையே கொன்னு போட்ட பெண் சமுதாயம் தானேங்க நீங்க. ஏமா அதெல்லாம் விதி விலக்குமா? அபிராமி யோசிச்சு பாருங்க, என்னம்மா வந்து பேசிட்டு இருக்கீங்க. அதை விட கொடுமை ஒரு விஷயம் பாருங்க, எங்க நித்யா மேடம் பாருங்க, எங்க சரவணன் சாருங்க, பாவம் அவர் எங்கே சுதந்திரமா இருக்கிறார், விட்டுறமா. அவர் வந்த உடனே கொஞ்சம் டீ கொடுத்தாருல, டீ குடிக்கிறப்ப பாருங்களேன், அவர் நமக்காக கொடுக்கலாமா? அந்த மனுஷன் ஒரு இத்து போன சட்டை, இழிச்சு போனா ஒரு பேண்ட் போட்டுக்கிட்டு பாவம் எங்களுக்கு டீ கொடுத்துருக்காரு. நமக்காக கொடுக்கலாமா? மனைவிக்காக கொடுத்தா அப்படி எல்லாம் கிடையாது. ரைட், அவங்களுக்கு மட்டும் கொடுத்தா நல்லா இருக்காதுன்னு எல்லாருக்கும் கொடுத்தா. அதைத்தான் சொல்றேன். அவர் எப்படி இருக்காரு? ஏதாச்சும் ஒரு ஆடம்பரம் இருக்கா? எவ்வளவு அமைதியா, எவ்வளவு எளிமையா இருக்காரு. இந்த அம்மாவை பாருங்க, இந்த அம்மாவை கொஞ்சம் பாருங்கல்ல, பட்டு சேலை, எம்ப்ராய்டிங் போட்ட பிளவுஸ், அதுல முத்து மணி மாலை, அந்த முத்து வச்ச ஜிமிக்கி. இவன் உனக்கேமா வைத்தறிச்சலா இருக்கு? நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க வந்து சொல்றாங்கல்ல, ஆண்கள் செலவு பண்றாங்கன்னு சொல்லிட்டு, ஆண்கள் செலவு பண்ணல நடுவர் அவர்களே, ஆண்கள் சம்பாதிக்கிறத பெண்கள் தான் செலவு பண்றாங்க. உண்மையா இல்லையாங்க? நான் கேட்கறேன், நகை சீட்டுன்னு ஒண்ணு கட்டுறியே, அதை ஒழுங்கா கட்டுறியா? நீ ஒழுங்கா கட்டுறியா? ரிகக்னைஸ்டு கம்பெனி கிட்ட கட்டுறியா? நீ தீபாவளி ஃபண்டுன்னு ஒண்ணு கட்டுறியே, அது புருஷனை கேட்டு கட்டுறியா? நீ அவன் கட்டிட்டு 6 மாசம் கட்டிட்டு எடுத்துன்னு ஓடிட்டு உடனே புருஷங்காரர்கிட்ட வந்து அழ வேண்டியது, நான் தீபாவளி ஃபண்டு கட்டேன் எடுத்துன்னு ஓடிட்டான். நீ எந்த ஊர்ல நடக்கும்? நீ எல்லாம் என்னமா பொறுப்பா இருக்கீங்க? நான் கேட்கறேன். அடுத்து விஷம் கொஞ்சம் வச்சுட்டோம்னா போயிடுவானே, நீ வைக்கிற குழம்பே விஷம்தான், அப்புறம் என்ன நீ விஷம் வைக்கிறது? நான் கேட்கறேன், தனியா என்ன வைக்கிறது? நான் தனியா என்ன வைக்கிறது? நான் கேட்கறேங்க, சமைக்க தெரியாத பொண்ணை கூட எங்க ஆண்கள் கல்யாணம் பண்ணிப்பாங்க. உண்மையா இல்லையா நடுவர்களே? ஆனால் சம்பாதிக்க தெரியாத எந்த ஆணையும் பெண் என்ன பண்ண மாட்டா, கல்யாணம் பண்ண மாட்டா. வெரி குட், வெரி குட். ரைட்டா இல்லையா? வந்து இங்க வந்து மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. அப்ப ஆம்பளையா பிறக்கிறதுக்கு என்ன அயோக்கியத்தனமா பண்ணி இருக்கணும்? நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, என்ன பிரச்சனைமா அவனுது? வந்து சமைக்கிறாங்களாம், மாமியார் பாக்குதான், சோறு போடுறாங்களா. எந்த ஊர்ல வந்து கதை விட்டு இருக்கீங்க? இன்னைக்கு குக் பண்ணி சாப்பிட சொன்னா ஆன்லைன்ல புக் பண்ணி சாப்பிடுதுங்க. சமைச்சு ஒண்ணு நெட்ல போட்டுச்சு, தட்டுல போட சொன்னா 1000 பேர் லைக் கொடுத்துட்டாங்க, புருஷங்கார மட்டும் லைக் கொடுக்கல. நம்ம சாந்தாமணி மேடம் மாதிரி சொன்னாங்க, யோ உன்னைய கட்டிக்கிட்டு இத்தனை வருஷம் குடும்பம் நடத்துறேன், முகம் தெரியாதவெல்லாம் 1000 லைக் போட்டிருக்கான், நீ ஒரு லைக் போட்டியாயான்னு கேட்டுச்சு. நம்மளால கூலா சொன்னான், நீ சமைச்சு நெட்ல போட்ட பத்தியா, அது அத்தனை பேரும் பார்த்தவன், நான் ஒருத்தன் தாண்டி அதை சாப்பிட்டவன். அவ்வளோ பிரச்சனை இங்க இருக்குது, வந்து ஆண்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, சுட சுட சமைச்சா அது அம்மா சமையல், சுட வச்சு போட்டா அதான் பொண்டாட்டி சமையல். உண்மையா இல்லையா? தக்காளி சோத்தை கூட அம்மா பிரியாணி மாதிரி செஞ்சு போடுவா, பிரியாணியை கூட தக்காளி சோறு மாதிரி செஞ்சு போடுறா பொண்டாட்டி. கம கமன வாசனை வந்தா அது அம்மா சமையல், வாசனை வருதா அப்படின்னு பார்த்தா அதான் பொண்டாட்டி சமையல். ரசத்துல புளிய கரைச்சா அது அம்மா சமையல், வயிற்றுலயோ புளிய கரைச்சிச்சுன்னா அதான் பொண்டாட்டி சமையல். ஆண்களை இவ்வளவு ஏகோபித்த வரவேற்பு தராங்கன்னா என்ன அர்த்தம்? 3 முடிச்சா யாருக்கிட்ட வந்து கதை விடுறீங்க? 3 முடிச்சு என் சொந்தத்தை விட்டுட்டேன், பந்தத்தை விட்டுட்டேன். அந்த 3 முடிச்சுக்கு என்ன அர்த்தம் நான் சொல்லட்டுமா? என்னமா? முடிச்சு இன்னையோட என் அப்பா அம்மா உறவெல்லாம் அத்து போச்சு. 2வது முடிச்சு இதோட என் அண்ணன் தங்கச்சி உறவெல்லாம் போச்சு. 3வது முடிச்சு என் வெக்கம் மானம் சூடு சொர்ணம் எல்லாம் போச்சு. சும்மா 3 முடிச்சுக்கு வந்து என்னமா பேசிட்டு இருக்க? நான் கேட்கிறேன். அந்த புருஷன் அந்த எனக்கு என்ன வருத்தம்னா, எங்க அப்பா அவங்களோட டெக்னிக் ஒன்று இருக்குங்க, எப்பவுமே ஆம்பளைக்கு சொல்லி தர மாட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்சத. உண்மையா இல்லையா? 34 வருஷம் நீ என் கூட குடும்பம் நடத்தினி. அந்த ஆளு பொதுவாகவே ஆண்கள் எல்லாருமே ஆபீஸ்ல அதட்டினா 30 பேரும் அலறுவாங்க, ஆனா வீட்டுல வந்தா இது அதட்டியே வச்சிருக்கோம். ஏன்னா இதுக்கு சமைக்க தெரிஞ்சதான் அந்த ஆளுக்கு சொல்லி கொடுத்துட்டா இவன் நம்மளை அசால்ட்டா கழட்டி விட்டு போயிடுவான்ற பயம். உண்மையா இல்லையாண்ணா? உண்மையா இல்லையா?
அவங்க வீட்டுக்காருக்கு இட்லி ஊத்த தெரியலன்னு சொல்லியே அவர் எப்பேற்பட்ட பெரிய வேலையில் இருக்கார் தெரியுமா? அவரை வந்து மைக்க போட்டு ஊரை போட்டு என் புருஷனுக்கு இட்லி ஊட்ட தெரியலன்னு சொல்றேன். என்னம்மா சொல்லுங்கம்மா, நீங்க நியாயமா இது? அடுக்குமா இது? நடக்குமா இது? ஆனா ஆண்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு நாள் எல்லாரும் சொல்லுவாங்க, 10 மாசம் நான் குழந்தைய பெத்தேன், 10 மாசம் குழந்தைய சுமந்து பெத்தேன்னு சொல்றியம்மா. அந்த 10 மாசம் குழந்தைய பெத்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய போய் கேருமா, ஒரே இருட்டு, திரும்பி படுக்க முடியாது, தண்ணி நீயும் குடிக்க மாட்டேன், நம்மளா போய் மொண்டு குடுக்கலாம்னா சொம்பு இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல 10 மாசம் சுமந்து பெத்த, 10 மாசம் வரையும் தான்மா உங்க பொறுப்பு. 10 மாசத்துக்கு மேல காலம் ஃபுல்லாவும் தூக்கி சுமக்கிறது எங்களுடைய ஆண்கள் தான் நடுவர் அவர்களே. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம், சாதாரணமான விஷயமா? ஆண்கள்னா சும்மா வந்து சொல்லிட்டு போறீங்க. இங்க பெண்கள் எல்லாம் பாருங்க, இந்த பாருங்க காயத்ரி மேடம் பாருங்க, பச்சை கலர்ல புடவை போட்டிருக்கீங்களா? போட்டிருக்க. வளையல் பார்த்தீங்களா? பச்சை கலரு சிவப்பு கலரு மேட்ச். நம்ம சாந்தாமணி மேடம் பாருங்க, அதே மாதிரி தான் செயினும் போட்டிருக்காங்க, பொட்டும் அதான் போட்டிருக்காங்க, பின்னாடி கிளிப்பும் அதான் போட்டிருக்காங்க. நித்ய பிரியா மேடம் பாருங்க, எழுதுற மேட்சா போட்டு. நீங்களும் பாருங்க, எனக்கு வண்டி அப்படியே திருப்புமா மேட்சா போட்டிருக்காங்க. அண்ணா அப்புறம் பேசலாம், இங்க வா. என்ன இங்க வாண்ணே, ஏந்து நில்லு. இரு பாத்தியா எவ்வளோ அப்பாவியாகிற, ஊர்ல இருக்கிற யாரோ கூப்பிட்டா கூட ஓடிடுறாரு பாரு. அவர் சட்டை பாருங்களா, திரும்புங்க, அப்படியே திரும்புங்க, அந்த பக்கம் திரும்புங்க. அவர் சட்டை என்ன கலருங்க? மஞ்சள் கலரு. லுங்கி என்ன கலரு? அதான் அவங்கவுங்க போட்டுன்னு இருக்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்களேன். நமக்கு அமைஞ்சதும் மேட்சா அமையல, போட்டுக்கிறதும் மேட்சா அமையல நடுவர் அவர். யோசித்து பாருங்க, மரியாதை இருக்காங்க ஆண்களுக்கு, பெண்கள் மரியாதை கொடுக்குறாங்களா? 1910 இந்த பெண்கள் எல்லாரும் புருஷனை பார்த்து நாதா அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரி. 1920 பிராணநாதா அப்படின்னு கூப்பிட்டாங்க. 1930 மணவாளா அப்படின்னு கூப்பிட்டாங்க. 1940 மணாலா அப்படின்னு கூப்பிட்டாங்க. 50 மாமா அப்படின்னாங்க. 60 மச்சான் அப்படின்னாங்க. 70 என்னங்க, 80 ஏனுங்க, 2020 ஏங்க, 2016 ஏய், 2026 டேய். பாத்தீங்களா எப்படி மாறி இருக்கு? பாத்தீங்களா? மரியாதை அப்படியே உச்சத்துக்கு போயிருக்கு. மரியாதை இருக்காங்க வீட்டுல. ஒருத்தர் வந்து கேட்குறாங்க, ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டு, ஏம்மா அவங்க வீட்டுக்காரர் என்னதாம்மா சாப்பிடுவாருன்னு. அது எதை போட்டாலும் திங்கும். எப்படி மரியாதை கொடுக்குறீங்க நீங்க? ஆனா ஆண் என்பவர்கள் நீ சாதாரணமானவன் கிடையாது நடுவர் அவர்களே. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். மதுரையில மாட்டுத்தாவணியில ஒருத்தர் ஆட்டோ ஓட்டுவாருங்க. ஆட்டோ ஓட்டிட்டு நாங்க பட்டிமன்றம் முடிச்சுட்டு போறப்ப நைட்ல ஆட்டோ ஓட்டுறப்ப அப்ப நாங்க பார்த்து கேட்டோம், என்ன நீங்க நைட்டு ஃபுல்லா வந்து ஆட்டோ ஓட்டுறீங்களா, போய் படுத்து தூங்க வேண்டியதானு சொல்லி கேட்டோம். அப்ப அந்த அண்ணன் என்ன தெரியுமா சொன்னாரு? காலையில பூரா நான் ஆட்டோ ஓட்டுறேன்ல, அது என் வீட்டு வாடகைக்கும் என் பசங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்குமா. நைட்ல நான் ஆட்டோ ஓட்ட பத்தியா, அது என் பிள்ளைங்க படிக்கிறதுக்காகன்னு சொல்லி இருக்காருன்னு சொன்னா. அதுதாங்க ஆண்களோட விஷயம். அது மட்டுமா? யோசிச்சு பாருங்க, பெண்களுடைய திருமண வயது என்ன நடுவர் அவர்களே? அது அவங்கவுங்க விருப்பமா இல்ல, பொதுவா அரசு நிர்ணயிச்சது என்ன? 21. ஆனா ஆண்களுடைய திருமண வயது தெரியுமாங்க? அந்த ஆணுக்கு ஒரு 5 தங்கச்சி இருந்தான்னா அவனோட திருமண வயது 40 கூட இருக்கலாம் நடுவர் அவர்களே. குடும்பத்தை எல்லாம் கரை சேற்றி விட்டு கடைசியாக கரையேறுபவன் தான் ஆண் நடுவர் அவரு. அது தெரியாம என்ன பேசிட்டு இருக்கீங்க? வீட்டுல இவ்வளவு விஷயம் இருக்கே, சமுதாயத்துக்கு கொஞ்சம் வந்து பாருங்களேன். பெருந்தலைவர் காமராசர் ஐயா அவர்கள் கிட்ட ஓடி வந்து சொன்னாங்களா, ஐயா உன்னை பத்தி நான் படம் எடுக்க போறேங்க ஐயா, அதுக்கு 3 லட்சம் ரூபாய் செலவாகணும்னு சொன்ன உடனே பெருந்தலைவர் காமராசர் ஐயா சொன்னாங்க, அந்த 3 லட்சம் ரூபாயை ஏன்ட்ட குடியா, நான் 3000 பள்ளிக்கூடங்களை திறப்பேன் என்று சொன்னார். யோசித்து பார்க்க வேண்டுங்க. தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டார் யாரு?
ரஜினி. ஆந்திராவினுடைய சூப்பர் ஸ்டார் யாரு? சிரஞ்சீவி. கேரளாவினுடைய சூப்பர் ஸ்டார் யாரு? மம்முட்டி. ஆனால் நம்முடைய இந்தியாவினுடைய சூப்பர் ஸ்டார் மேதகு ஏபிஜே அப்துல் கலாம் என்று சொன்னார். நாம் யோசித்து பார்க்க வேண்டும் சொன்னார்கள். எவ்வளவு பெரிய விஷயங்க. கோலார் தங்க வயல்ல நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. கோலார் தங்க வயல்ல 15,000 அடிக்கு கீழே இறங்கி நின்று அந்த ஆம்பளை வேலை செய்யறாங்க. அவன் இறங்கி வேலை செய்யறதுக்கு முன்னாடியே ஒரு போர்டு போட்டு வச்சிருப்பாங்க. கை போச்சுன்னா இவ்வளோ காசு, கால் போச்சுன்னா இவ்வளோ காசு, 5 விரல் போச்சுன்னா இவ்வளோ காசுன்னு எழுதி வச்சிருப்பாங்க. அவன் அந்த அடியில இறங்கி வேலை செய்யறப்ப வேணும்னே மிஷின்ல காலை விட்டுடுவாங்க. ஏன் தெரியுமா? தன் தங்கையினுடைய பந்தக்காலை நட வேண்டும் என்பதற்காக தன் சொந்த காலையே இழந்த ஆண்கள் தான் இந்த உலகத்திலே அதிகம் நடுவரவர்களே. அது தெரியாம ஏமா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? எப்ப பாரு பெண்கள் பெண்கள் பெண்கள். சரிம்மா, இந்த அம்மா சொல்றாங்க தோசை எதுனா தோசை 3 கறிக்கு போச்சான். 5 பேர் சமைக்கிறதுக்கே இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்களே. நம்மால் கல்யாணத்தில் 500 பேருக்கு அசால்ட்டாக சமைச்சு போட்டுட்டு துண்டை எடுத்து தொடச்சிட்டு ஓரமாக உட்கார்றான்னு சொன்னா நடுவர் அவர்களே, ஆண்கள் எவ்வளோ பெரிய விஷயம் செய்கிறான். வட்டமாக ஒரு தோசை சுட முடியுதா? யோசிச்சு பாருங்க. நம்ம கடையில் போய் பாருங்க, அப்படியே தண்ணி ஊற்றி அப்படியே தரைச்சி பெரிய தோசை, அப்படியே மசால் தோசை, என்ன தோசை வேணும்ன்றத கரைச்சி ஊற்றி சுடுறான்னு சொன்னா ஆண்களுக்கு இருக்கிற திறமையை விட பெண்களுக்கு திறமை கம்மி தான் நடுவர் அவர்களே. ஆனால் யோசித்து பாருங்க, எல்லா இடத்துலையும் பாருங்க லேடிஸ் ஃபாஸ்ட், லேடிஸ் ஃபாஸ்ட். ஏன் சொல்கிறான்? ஏன்னா இவங்களால நிற்க முடியாது, அதனால லேடிஸ் ஃபாஸ்ட் உட்கார். பஸ்ஸில் போய் பாருங்களேன், பஸ்ஸில் ஏறி பாருங்க, கர்ப்பிணி பெண்களுக்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் யார் என்று சொன்னால் அது எங்களுடைய ஆண்கள் தான் நடுவர் அவர்களே. யோசிச்சு பாருங்க, ஒரு அம்மா மயக்கடிச்சு கீழே விடுறப்ப எழுந்து நின்று அவன் சென்ட்ரல்லே சீட்டு போட்டுன்னு வந்திருப்பாங்க. சென்ட்ரலில் ஏறி சீட்டு போட்டிருப்பான். அந்த அம்மா அரக்கோணம் வந்த உடனே அதுக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கூட்டத்திலையும் எழுந்து நின்று அந்த அம்மாவை உட்கார வச்சு அவன் எழுந்து நின்று ஜோலார்பேட்டை வரையும் வரான்னு சொன்னால் அதுதான் தியாகம் நடுவர் அவர்களே. அதுதான் பெண்களுக்கு கொடுக்குற மரியாதை. அது தெரியாமல் ஏமா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அப்பான்றவங்க சாதாரணமானவங்களா? திருவிழா நேரத்தில் பெண்கள்லாம் இடுப்புல குழந்தைங்களை தூக்குவாங்க, ஆண்கள் தோல் மேல குழந்தைங்களை தூக்குவாங்க. ஏன் தெரியுமா? பெண்கள் இடுப்புல தூக்குனாங்கன்னா நான் பார்க்கிற உலகத்தை மட்டும் நீ பார்த்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இடுப்புல தூக்குவாங்க. ஆண்கள் ஏன் தெரியுமா தோல் மேல தூக்குவாங்க? நான் பார்க்காத உலகத்தையும் என்னுடைய மகன் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தோல் மேல தூக்குவாங்க நடுவர் அவர்களே. இப்ப சமீபத்தில் பொங்கல் போச்சு இல்லைங்களாங்க. பொங்கல் போறப்ப அம்மா அப்பாவும் பிள்ளையும் பொண்ணும் என்ன பண்ணுவாங்க? கடைக்கு போவாங்க. கடைக்கு போயிட்டு துணி வாங்குறப்ப அம்மா என்ன தெரியுமா பார்க்கும்? அம்மா பாசத்தையும் அப்பா பாசத்தையும் ஈஸியா பிரிச்சிடலாங்க. அம்மா என்ன தெரியுமா பார்க்கும்? அந்த துணியோட விலைய பார்க்கும், இது எவ்வளவு ரூபா அப்படின்னு பார்க்கும். ஆனா அப்பா என்ன தெரியுமா பார்ப்பாரு? என் மகளினுடைய சந்தோஷத்தை பார்ப்பா. என் பொண்ணுக்கு அந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கா, அவ்வளவுதான், அது எவ்வளவு இருந்தாலும் எடுத்து கொடுடின்னு சொல்லுவாருங்க. அந்த பொண்ணுக்கு திருமண பருவம் வந்த உடனே அந்த திருமண அமைப்பாளர் போட்டோ எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு. கொடுத்த உடனே அம்மா என்ன தெரியுமா பார்க்கும்? மாப்பிள்ளை செவப்பா இருக்கானா அப்படின்னு பார்க்கும். அப்பா என்ன தெரியுமா பார்ப்பாரு? என் மகளினுடைய கன்னம் சிவந்திருக்கிறதா என்று பார்ப்பார் நடுவர் அவர்களே. கொஞ்ச நாள் ஆன உடனே அதுக்கு திருமணம் முடிச்சு புகுந்த வீட்டுக்கு அனுப்புறப்ப அம்மா போய் பக்கத்துல நின்று சொல்லும், நகைப்பத்திரம் நகைப்பத்திரம்னு சொல்லும். யாரு? அம்மா. அப்பா சொல்லுவாரு, என் பொண்ணு பத்திரம்னு சொல்லுவார் நடுவர் அவர்களே. கொஞ்ச நாள் ஆன உடனே அம்மா போய் கேட்கும், வயிற்றுக்குள்ள ஏதாச்சும் சிசு வந்துருச்சா அப்படின்னு அம்மா கேட்கும். அப்பா என்ன தெரியுமா யோசிப்பாரு? என் மருமகனுடைய மனதுக்குள்ளே என் மகள் முழுதாக வந்து விட்டாளா என்று யோசிப்பாருங்க. 20 வருஷம் ஆன உடனே அந்த பிள்ளை உட்கார்ந்து யோசிச்சு பார்க்கும், அம்மாவை நினைத்தால் எனக்கு அழத் தோன்றுகிறது, அப்பாவை நினைத்தால் எனக்கு தொழ தோன்றுகிறது என்று சொல்லுகிறாள் என்று சொன்னால் அதுதான் ஆண்களுடைய உச்சம் நடுவர் அவர்களே. எல்லாருக்குமே தாமிரபரணி ஆத்துல தான் குழந்தைக்கு நீச்சல் கத்து கொடுக்கிறப்ப அப்பாவோட அருமை தெரியாதுங்க. அதே தாமிரபரணி ஆத்துல அப்பாவோட அஸ்தியை கரைக்கிறப்பதான் அப்பாவோட அருமை தெரியும் என்ற காரணத்தினால் மகிழ்ச்சியும் மனநிறைவும் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் அள்ளி தந்து அமைதியாக இருப்பது எங்களுடைய ஆண்களே என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல
நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதருமபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.